அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நவக்கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 6/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி. காலை 6:39 மணி வரை. அதன்பின் பஞ்சமி திதி. மூலம் நட்சத்திரம் மதியம் 2:39 மணி வரை. அதன்பின் பூராடம் நட்சத்திரம். இன்று மாலை பொழுதில் பூ வைத்தல், நிச்சயதார்த்தம் ஆகிய சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் பல வகையிலும் நற்பலன்கள் வந்து சேரும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். வடக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு பால் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பர் ஒருவர் சொல்லுகின்ற ஆலோசனை மனதில் சங்கடத்தை உருவாக்கும். கடந்த கால அனுபவங்கள் நினைவில் வந்து புதிய வழிகாட்டுதல்களை தேடித்தரும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலங்களை கவனமுடன் நீங்கள் பாதுகாப்பது நல்லது. சேமிப்பு பணத்தின் ஒரு பகுதி அத்தியாவசியமான செலவுகளுக்கு பயன்படுத்த உதவும். பெண்கள் சமையல் பணிகளில் உரிய கவனம் செலுத்துவதால் மட்டுமே உணவின் தரம் சிறப்பாக அமைந்திடும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் கொள்வதால் நினைவு திறன் வளர்ந்து அதிக மதிப்பெண் பெறுவதை எளிதாக்கும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு அழைப்பு வரும். சுற்றுலா பயண திட்டத்தில் மாறுதல் இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பங்களை சரி செய்து பணிகளில் ஈடுபடுவதால் உரிய நன்மைகளை பெறலாம். வீண் பெருமை பேசுபவரிடம் விலகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாப விகிதம் குறைப்பதால் உற்பத்தி விற்பனை சீரான அளவிற்கு உருவாகும். பணம் கடன் தருகின்ற நிறுவனங்கள் அதிக நிபந்தனைகள் விதிப்பதால் பணக்கடன் பெறுவதில் தாமதம் ஏற்படும். பெண்கள் தனது இன்பம் துன்பம் பிறர் அறியாத வகையில் செயல்படுவீர்கள். தங்க நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். மாணவர்கள் சக மாணவரிடம் படிப்பு தவிர பிற விவாதம் பேச வேண்டாம். நண்பர்கள் உடல் வலிமையை சோதிக்கும் விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது. இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினம் ஆனதால் எந்த ஒரு செயலிலும் அதிக கவனம் பின்பற்ற வேண்டும். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதால் சங்கடங்கள் அணுகாமல் விலகும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று தன்னை சுற்றி நடக்கிற வாழ்வியல் முறைகளை உணர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தினர் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியால் பணவரவு அதிகரிக்கும். நிலுவை பணக்கடனில் பெரும் பகுதியை செலுத்துவீர்கள். பெண்கள் தான் சேர்த்து வைத்த பணத்தில் தாய் வீட்டுக்கு தேவையான உதவியை வழங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சமூகத்திலும் தான் சார்ந்த இயக்கத்திலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சக மாணவருக்கும் தன்னால் ஆன உதவியை மனம் உவந்து வழங்குவீர்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய பணிகளில் உங்களின் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களின் பாசம் நிறைந்த செயல்களை கண்டு மனம் நெகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து பண வருமானம் திருப்தி அளிக்கும். பெண்கள் குடும்ப நலன் சிறக்க தேவையான பணிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களின் நல்ல செயல்பாடு பெற்றோருக்கு பெருமையை தேடித்தரும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருந்து உபசரிப்புகளில் மகிழ்வுடன் கலந்து கொள்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே,
இன்று உங்கள் எதிர்கால நலன்களில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்களின் உதவியால் சில வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். புதிய உத்திகளால் தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து பண வருமானம் அதிகரிக்கும். பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு நல்ல யோகம் உண்டாகும். மாணவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுக நட்பு கிடைத்து மனதில் உற்சாகம் பெறுவீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் எதிர்கால நலன் பற்றிய அக்கறை உருவாகும். மனதில் இருக்கும் கவலைகளை குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ளும் எண்ணத்தில் ஒரு விவாதம் போல கொண்டு செல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அளவான பண வருமானம் கிடைக்கும். பெண்கள் குடும்ப விவகாரங்களை சிநேகிதிகளிடம் பேச வேண்டாம். மாணவர்கள் பெற்றோரின் இன்றைய சூழல்களை உணர்ந்து அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் தனது படிப்பு சிறக்க உரிய கவனம் கொள்வது அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக புதிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். இதனால் உங்கள் மனம் அமைதியில் திளைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக மூலதனத்துடன் வளர்ச்சி பணியில் ஈடுபடுவீர்கள். அரசு தொடர்பான உதவிகள் எளிதாக பெறுவீர்கள். பெண்கள் சிநேகிதிகளுடன் மகிழ்ச்சிகரமான உரையாடல்களை நடத்தி மகிழ்வர். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். விருப்பமான உணவு வகைகளை உண்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடன் பழகியவர்களில் சிலர் சொல்லும் அறிவுரை மனதில் சங்கடத்தை உருவாக்கும். முக்கியமான செயல்களை நிறைவேற்றும் வகையில் அங்கிருந்து விலகுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்கனவே பெற்ற அனுபவங்களை மனதில் கொண்டு புதிய உத்தியுடன் செயல்படுவீர்கள். அத்தியாவசியமான செலவுகளுக்காக சேமிப்பு பணத்தை பயன்படுத்தும் நிலை இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனமும் விளையாட்டு பயிற்சிகளில் கூடுதல் பாதுகாப்பும் பின்பற்ற வேண்டும். வெளியூர் பயண திட்டத்தில் மாற்றம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களின் தனித்திறமைகள் பலருக்கும் தெரிய வரும். உறவினர்கள் பாசத்துடன் அன்பு பாராட்டி வாழ்த்துவர். தொழில் உத்தியோகத்தில் திட்டமிட்ட இலக்குகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். நிலுவை பணம் இனிய அணுகுமுறையால் பெருமளவில் வந்து சேரும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை தாராள பணச்செலவில் வாங்குவீர்கள். பெண்கள் கணவரின் அன்பில் மகிழ்ந்து விதவிதமாக உணவு சமைத்து பரிமாறுவர். மாணவர்கள் ஞாபகத்துடன் வளர்ந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் எதிர்பார்ப்புடன் இருந்த விஷயங்கள் நிறைவேறுவதில் கால அவகாசம் தேவைப்படலாம். தொழில் வியாபாரத்தில் உருவான குறுக்கீடுகளை சரி செய்வதால் உற்பத்தி விற்பனையில் முன்னேற்றம் காணலாம். நண்பர் வாங்குகின்ற பண கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்று கையெழுத்திட வேண்டாம். பெண்கள் தங்க நகை இரவல் வாங்க கொடுக்க கூடாது. மாணவர்கள் பெற்றோரிடம் சொல்லாமல் நண்பர்கள் வீடுகளுக்கோ அல்லது வேடிக்கை பார்க்கும் இடங்களுக்கோ செல்ல வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுடன் நீண்ட காலமாக பழகுபவர்களின் குடும்பத்தினர் அன்பு பாராட்டுவர். வாழ்வில் பெற்ற இனிய அனுபவங்கள் மனதில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபாரம் செழித்து முன்னேற்றம் உருவாகும். பணியாளர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு பாராட்டு போன்றவை கிடைக்கும். பெண்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலனில் உரிய அக்கறை கொள்வர். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் கண்டு கலைகளை பயில்வதிலும் ஆர்வம் அதிகரிக்கும். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் ஆன்மீகம் தொடர்பான நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த விஷயங்கள் அதிர்ஷ்டவசமாக
விலகி போகும். பணவரவு அதிகரிக்க சில மாற்றங்களை செய்வீர்கள். குடும்ப பெண்கள் தாங்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து சக மாணவர்களுக்கும் இயன்ற அளவில் உதவுவீர்கள். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.